ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அடுத்து நம்ம விஜய் டிவி ஹீரோயின், இந்த ஹீரோயினுக்கு திருமணம் போல இருக்குது. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அஃபிஷியலாகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது சடனாக திருமணம்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்கலாம். மேபி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிருக்கலாம். மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் பார்த்து அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சு சீக்கிரமாகவே மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஒரு பதிவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்மளோட விஜய் டிவியில் வசு அப்படின்ற கேரக்டரில் வந்து நடிச்சிட்ருக்காங்க. தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ரொம்பவே சூப்பரான ஒரு நடிகையும் கூட. இவங்கள வந்து கனா காணும் காலங்களில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அழகு சீரியலில் பார்த்துருக்கோம். மற்ற சீரியல்ஸ்லாம் மோஸ்ட்டாக நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வசு கேரக்டர் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அந்தளவுக்கு சூப்பராகவும் நடிச்சிட்ருக்காங்க. கனா காணும் காலங்கள்லேயும் பாசிட்டிவான ஒரு டீச்சராக தான் நடிச்சிருப்பாங்க. மலர் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான நடிகை கனா காணும் காலங்கள் சீசன் 3லேயும் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்துச்சு. அதுக்கான பதிலும் சொல்லியிருக்காங்க. வென் யுவர் மேரேஜ் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வெரி வெரி சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சீக்கிரமாகவே இவங்களோட மேரேஜ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். நக்ஷுவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களோட சரஸ்வதி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணுறாங்களே அவங்கள பற்றி, ஷீ இஸ் மை டார்லிங் எவர் அப்படின்னு சொல்லி அவங்கள டேக் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நோ அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாங்க. உங்களை மேரேஜ் பண்ணிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேகேகேல சீசன் 3ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருந்தாங்க. அக்கா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சே, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்கள் பார்வையில் பாலா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஹீ இஸ் ரியல் ஜெம் ஐ ஹாவ் எவர் சீன் அப்படின்னு சொல்லி அவரை டேக் பண்ணியிருந்தாங்க. 100% உண்மையான ஒரு விஷயந்தான்.